எல்லாருக்கும் வணக்கம். சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. இது YT ஸ்டுடியோட ப்ராப்ளம். இது போல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டேஸ்ல 1 வீக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதை பத்தி எல்லாம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த ப்ராப்ளத்தால நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ரெவென்யூ வந்து டிசேபிள் ஆயிடுச்சா, எனக்கு மானிட்டைசேஷன் டீஆக்டிவேட் ஆயிடுச்சா, என்னுடைய பணம் எங்கே போச்சு, ஸோ எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பிரச்சனை தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, நான் சொல்ல போற விஷயத்த நிறைய சேனல்ல ஒரு நிமிஷத்துல வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு கிளியர் இருக்காது. ஆனா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். issue unable to view earning in studio சொல்லிட்டு இப்படி வந்திருக்கான் ஒரு மெசேஜ். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இஷ்யூ அப்படின்னாவே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. யூடியூப் சைட்ல இருந்தே நமக்கு நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எங்க சைட்ல சில பிரச்சனை இருக்கு, அதை நாங்க சரி பண்ணிடுறோம். ஆஃப்டர் 1 or 2 daysல அது சரியாயிடும். இந்த மாதிரி வந்தா கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. யூடியூப்ல எரர், அதாவது நெட்வொர்க் எரர், இதை நான் பல இடத்துல சொல்லிட்டேன். இருந்தாலுமே திரும்பவும் சொல்றேன். நம்ம மொபைலுக்கு எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்குதோ அது போல யூடியூப் சர்வருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு இடத்துல இருந்ததா யூடியூப் கிடைக்கும். ஸோ அந்த சர்வர் ப்ராப்ளத்தால யூடியூப்ல சின்ன சின்ன ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து யூடியூபே சரி பண்ணிடும். ஏன்னா நமக்கு மொபைல் டேட்டா சரியா கிடைக்கலன்னா இன்னைக்கு வேற மெசேஜ் வந்து நாளைக்கு வரும். ஸோ 2 நாள் கழிச்சு வரும். எப்ப கனெக்ஷன் சரியாகுதோ அது போல மெசேஜ் வரும். அது போலதான் யூடியூப்லயும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வர டேட்டா எங்க சர்வர் ப்ராப்ளத்தால நின்றுடுச்சு, அப்படியே கட் ஆயிடுச்சு அந்த இடம். ஸோ அப்புறம் நாங்க சர்வர் ப்ராப்ளத்தை நாங்க சரி பண்ணிட்டு திரும்பவும் அந்த டேட்டாவை நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். லைக் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பேஜை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்க பயப்படாதீங்க. இந்த இடத்துல என்னுடைய ஏர்னிங் பேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா யூடியூப் சர்வர் ப்ராப்ளம். ஆனா இங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பயப்படுவோம். ஒருவேளை மானிட்டைசேஷன் கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம பயப்படுவோம். ஸோ நீங்க அப்படி பயப்பட தேவையில்லை. ஸோ உங்க மானிட்டைசேஷன் இப்படி சடனா இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் காட்டியிருக்கும். திடீர்னு காட்டலன்னா எல்லாருக்குமே பயம் வரும், இன்க்ளூடிங் நீ கூட வந்தது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அது எப்படி சரி பண்ணணும்னா, இப்போ நீங்க நல்லா பாருங்க. அனலிட்டிக்ல நான் போறேன். அகைன் இந்த இடத்துல நீங்க பாருங்க, ரெவென்யூ பேஜ் இருக்கு. ஸோ நம்ம மானிட்டைசேஷன் கேன்சல் ஆயிருந்தா ஒட்டு மொத்தமா இந்த ரெவென்யூ பேஜ் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்ல, எனக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. நீக்கி கூட ரெவென்யூ எனக்கு வந்தது. ஸோ கண்டிப்பா உங்களுடைய மானிட்டைசேஷன் எதுவும் கேன்சல் ஆகல. ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தா உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, நம்ம மானிட்டைசேஷன் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரூஃபையும் நான் காட்டுறேன். அகைன் இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வியூ ஆல் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க டாலர் சிம்பிள் காட்டுது. சோ இது வந்து எரர் பிரச்சனை. அதாவது யூடியூப்ல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல டேஷ்போர்டு, கண்டென்ட், அனலிட்டிக், கம்யூனிட்டி, ஏர்ன் பேஜ்னு இருக்கு. சோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு. இந்த டேஷ்போர்டு ஹேண்டில் பண்ண ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அதுக்கு ஒரு தனி சர்வே இருக்கும். நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு ஒரு தனி குரூப் இருக்கும். அதாவது வடிவேல் காமெடி மாதிரி அதுக்கு ஒரு தனி குரூப் இருக்கும். அது போல இந்த ஹேண்ட் பேஜை மட்டும் மெயின்டைன் பண்றவங்க ஒரு கேங் இருப்பாங்க. சோ அந்த கேங்ல எக்ஸ்பெஷலி எரர் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த பேஜ்ல எரர் ஆனதுனால அது அப்படியே துண்டா நிறுத்திட்டாங்க. சோ அந்த எரர் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணி திரும்பவும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மேற்படி உங்களுக்கு இத பத்தி, அதாவது யூடியூப் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டீப்பா என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வயலன்ஸ் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்தது ரீசெண்ட் டேஸ்ல. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த அனைவருமே ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா இந்த வீடியோல உள்ள கருத்து புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இது போல நிறைய வீடியோக்கள் இருக்கு. சோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா
இந்த மாதிரியான பிரச்சனை சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. இதுக்குண்டான சொல்யூஷனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோலயே 2-3 ப்ராப்ளம் வந்திருக்கு. சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் பத்தி அப்கமிங் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன்.